உரை நிகழ்த்தி தீப்பொறி பறக்க கலியுகம் அழிய அற்புதமா உன்னதமான உயர் நிலை கொண்ட இறை சச்சங்க மேடையிலே அகத்திய பெருமான் வந்து சச்சங்க அகத்திய பெருமானா அனந்த ரூபனா அற்புத ரூபனா இறை வடிவமா இறை ஆற்றல்களெல்லாம் ஒன்றிணைச்சு ஓராற்றலாய் உயர் சச்சங்க நாயகனா ஞான பெருங்கடலை கரமேந்தி அமர்ந்திருக்காரு. எல்லாம் வந்து அவங்களோட ஞான சம்பந்தப்பட்ட காட்சிகள், இன்னைக்கு நடந்த சபையில நடந்த உயர்காட்சி நிகழ்வுகள், இதுக்கு முன்னாடி அங்கங்க தவம் கண்ட நிகழ்வுகள், வீட்டில் அங்கங்க தவம் இருப்பாங்கல்ல, அந்தோட காட்சிகளையும் கேட்கலாம். இறை சம்பந்தமான மேட்டரு, ஆன்மீக சம்பந்தமான மேட்டர்களை முதல்ல அந்த கேள்வி வினாக்களை உயர்வான கேள்வின்னா எளிமையான கேள்வினாலும் சரி உயர்வான கேள்விதான். ஓம் அகதீஷாய நமக. என்ன கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் தான் பார்த்துருக்கிய காட்சி. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமுக வாலசித்தர் தேவாய நமக. ஓம் பிரபஞ்ச அகத்திய வாலசித்த சபைகள் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. ஐயனே, இன்று தவம் இருக்கையில் முருகப்பெருமானோட காட்சி கிடைச்சிச்சு, மணிகண்ட பெருமானோட காட்சி கிடைச்சிச்சு, மணிகண்ட பெருமான் ஐயப்பன் காட்சி கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தவம் இருக்கையில் இந்த கோமாத பூஜை பார்க்கையில் கோடி லிங்க தரிசனம் கிடைச்சிச்சு. கோடி லிங்கம், ஆமாம், கோடி லிங்கம் ஏகப்பட்ட லிங்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு படிக லிங்கம் இருக்குது, கிட்ட இவ்வளோ ஹைட் இருக்குது, இவ்வளோ ஹைட் இருக்கும், இவ்வளோ உயரம் இருக்குது. பனிலிங்கமா படிக அதாவது பனிலிங்கம் மாதிரியே இருக்கு படிகலிங்கம். அந்த படிகலிங்கத்தை வந்து இந்த சபைக்கு கொடுக்கணும், அதாவது அகத்தியருக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆன்மா ரொம்ப வருடம் வேண்டிக்கிட்டே இருக்குது. ரொம்ப வருஷம் வேண்டிக்கிட்டே இருக்கா? ஒரு ஆன்மா, அதோடைய சரீரம் தெரியல, ஆனால் அந்த ஒளி வடிவம் தெரிஞ்சிச்சு. இந்த ஆன்மா அவர் குரல் எனக்கு கேட்டுச்சு. அந்த ஆன்மா வந்து அடிக்கடி இமயமலை போயிட்டு வருது. அந்த வருஷத்து இந்த ஏப்ரல் மாதத்தில் பனிலிங்க தரிசனம் கிடைக்கல, அங்கே போயிட்டு வருது. ஆனால் இங்கே நான் சொன்னேன், சிவமுக வாலசித்தன் வாழும் குருவா இங்கே இருக்கிறாங்க, ஒரு முறை வந்து பாருங்கன்னு சொன்னேன். ஆனால் நான் இந்த உள்ள பேசல. அப்போ அந்த ஆன்மாவுக்கு நான் சொல்றது மட்டும் கேட்க மாட்டேங்குது, அது சொல்றது எனக்கு கேட்குது. நான் உரைக்கும் போது சுற்றி ஒரு வளையம் இருக்கு, அந்த ஆன்மா சுற்றி கருப்பு வளையம் மாட்டிக்கிறது. ஆனால் அது கேட்கவே மாட்டேங்குது. என்ன கேட்க மாட்டேங்குது? இப்போ நான் சொல்றேன்ல, சிவமுக வாலசித்தர் திருக்கோணம் இருக்கிறாரு, நீ தேடிக்கிட்டு அகத்தியர் இங்கே இருக்கிறாரு, இங்கே வந்தேன்னா உனக்கு எல்லாம் சமர்ப்பணம் பண்ணலாம், இந்த பிறவியில் நீ கொடுக்குற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த ஆன்மாவை சுற்றி ஒரு ஒளிவட்டம் பிளாக்காக மறையுது. ஆனால் அந்த ஆன்மா பேசும்போது எனக்கு நல்லா கேட்குது. அது வெள்ளை ரூபத்தில் இருக்கு. இந்த ஆன்மா வெள்ளம்னா புள்ளி வடிவமாக இருக்கு. இதை நான் சமர்ப்பணம் பண்றேன் உங்க சபைக்கு. சரி, அந்த ஆன்மாவை நீங்க தான் வர வைக்கணும். அந்த ஆன்மா தேடிக்கிட்டு இருக்கியா, அகத்திய மாமணிவர் தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா சிவமுக வாலசித்தன் ஆன்மா தெரியல, அகத்தியர் தெரியுது. அகத்தியர்கிட்ட தான் சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வருஷமா தவத்துல இருக்குது. படியலிங்கத்தை சொல்றது அகத்திய பெருமான் தான் தெரியும். அகத்தீஷாய நமக. இறைநிலை சூட்சமங்கள் நிறைவேறி வருகின்ற சபை, நடந்தேறி வருகின்ற சபை இதுவென்று இச்சபையை நாடி வந்த நீ தேடி அலைந்த உனது ஆன்மாவை ஓரிடத்தில் அமர வைத்து விட்டாயோ என்கின்ற சந்தேகம் உனக்குள் அவ்வப்பொழுது எழுந்து வருகின்றது. அவ்வான்மா அமர்ந்து விட்டதா இல்லையா என்பது சித்தனுக்கும் எனக்கும் தெரியும் என்று உனக்கு நல்லாசி. ஓம் அகதீஷாய நமக. இறை சபையை நாடி வருகின்ற ஒவ்வொரு சூட்சம ஆன்ம நிலைகளும், இயல்பு நிலை சீடர் நிலைகளும் அவரவர்கள் உள்ளுக்குள் சபை பற்றிய நினைவு, சபை பற்றிய அத்தகைய கேள்வி பதில்கள் உள்ளுக்குள் ஏற இறங்க அவர்களுக்குள் சென்று வருகின்ற பொழுது அவர்களின் ஆன்மாவினுடைய உன்னத உயர் வெளிச்சம் சித்தனுக்கு அவ்வப்பொழுது காண்பிக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு அத்தகைய ஆன்மா வந்து வளம் நின்று இத்தகைய சபைதனை வளம் வந்து ஓரிடத்தில் வளம் வந்து நின்று
அது நினைக்கின்ற சிந்தனை, உள்ளுக்குள் ஓடுகின்ற அத்தகைய எண்ணங்கள் எதுவென்று உனக்கு அறிய முடியவில்லை, அதனை தெரிய முடியவில்லை. ஆன்மா உரைக்கின்ற உரை, அதன் சப்தத்தை அறிகின்ற ஆற்றல் சிவசபையில் சித்தனுக்கு மட்டுமே உண்டென்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய ஆற்றல் தன்னை உணர்கின்ற தன்மை மெல்ல மெல்ல படிப்படியாய் ஒவ்வொரு சீடனுக்கும் இறை சூட்சம நூலினை வெகு உயர் நிலை கொண்டு உணர்ந்து வருகின்ற பொழுது ஆன்மா உங்களுக்குள்ளும் வந்து உரையாடும் என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய. நீர் கண்ட அத்துணை லிங்க நிலை, லிங்க வடிவ நிலைகள், ஸ்படிக லிங்க வடிவ நிலைகள் யாவும் உரைக்கின்றான் சித்தன். கலியுக தேவ சித்த சபை துவங்கிய காலம் முதல் இதுகாரும் இத்தகைய நொடி பொழுது வரை உரைத்து வருகின்றான் சித்தனும் அகத்தியனும் சித்தர்களும் தேவர்களும். ஏன் இறைநிலை ஆற்றல்களும் உரைத்து வருகின்றார்கள். எப்படி உரைக்கின்றார்கள்? என்ன முழுமுதல் மூலக்கூறாக கொண்டு உரைக்கின்றார்கள்? சிவசபையில் முக்கிய தலபீடத்தினை தலைமை நிலை கொண்டு அமர்ந்திருக்கும் அத்தகைய நிலையை என்ன நிலை கொண்டு உரைக்கின்றார்கள்? அது எப்படி சேர்கின்றது, எவ்வாறு சேர்கின்றது, எந்த வடிவத்திற்கு செய்யப்படுகின்ற பொழுது சேர்கின்றது, அவ்வடிவம் எத்தகைய நிலை கொண்டது, யாம் முழுவிடையும் தெரிந்து விட்டோம். ஒரு சிறு பகுதி தான் மீதம் இருக்கின்றது. முழு விடையையும் தெரிவித்து விட்டோம். எதிர் வினா வருகின்ற பொழுது பதிலாற்ற முடியவில்லையோ, அகத்தியன் வினாவல்லவா, சற்று கடினமாகத்தான் இருக்கும். கலியுக தேவ சித்த சபை முதலிலிருந்து வருகின்றோம். அகத்தியன் கலியுக தேவ சித்த சபை துவங்கிய காலம் முதல் சித்தன் தவம் இருந்த பொழுது அவனுக்கு கிடைத்த அருள் பொக்கிஷம் இங்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றது, அமர வைக்கப்பட்டிருக்கின்றது கிரிய நிலையாக. அது எத்தகைய வடிவம் கொண்டது, எவரவர் வடிவம் கொண்டது, எவரவர் நிலைகளை தாங்கிய நிலை, அதற்கு அபிடேகம் நிகழ்த்தப்படுகின்ற பொழுதுதான் நீ உரைத்தவாறு பிரபஞ்சம் முழுவதும் அபிடேகம் சென்றடைகின்றது. அவ்வடிவம் எதனை எல்லாம் தாங்கி நிற்கின்றது. இதிலிருந்து என்ன அறிகின்றாய் நீ? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதியா, கேட்க புரியாமல் இருப்பதுதான் சித்த நிலை. ஓம் அகதீஷாய நமக. உரைத்தான் அல்லவா, 30 முக்கோடி தேவர்களின் வடிவம் இவன் ஆரம்பத்தில் உரைத்தான், முகப்புறையில் உரைத்தான். சித்தர்களையும் தேவர்களையும் அத்துணை பிரபஞ்ச வடிவங்களையும் அனைத்து சிவ பேராற்றல் கொண்ட லிங்க வடிவங்களை எல்லாம் இறை திருமுருக அருள் ஆஞ்சநேய அருள் வடிவ பரந்தாமனுடைய அவதார நிலைகளையெல்லாம் தாங்கிய வடிவம்தான் சித்தனவன் தவம் இருக்கையில் பரிசாக கிடைக்கப்பெற்ற அற்புத லிங்கம் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய லிங்கம் இங்கு அமர்ந்திருக்கின்ற பொழுது அதனை சுற்றி ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு வடிவத்தில் காட்சி கிடைக்கத்தான் செய்யும் என்று. ஓம் அகதீஷாய நமக. அது அத்துணை ஆற்றலையும் தாங்கிய லிங்கம். அது சிவமகா வாழை சித்தனை வார்த்தெடுத்து வடிவம் எடுத்து கொடுக்கப்பட்ட லிங்கம் எனில் சிவமகா வாழை சித்தனுக்குள் என்ன இருக்கின்றது? பிரபஞ்சம் இருக்கின்றது. பிரபஞ்சத்திற்குள் என்ன இருக்கின்றது? சிவ பேராற்றல் இருக்கின்றது. சிவ பேராற்றல் கொண்ட வடிவங்கள் அத்தகைய லிங்கத்திற்குள் தான் இருக்கின்றது. அதனைத்தான் கோடி லிங்கமாக ஸ்படிகலிங்கமாக காட்சி கிடைத்தது என்றார். ஓம் அகதீஷாய நமக. இதுதான் சுட்சமம். ஸ்படிகலிங்கத்தை வைப்பதற்கு அத்தகைய ஆன்மா கூறவில்லை, அகத்தியன் உரைக்கின்றோம் தெளிவாக. ஸ்படிகலிங்கம் இருக்கின்றது, இத்துணை லிங்கங்கள் இருக்கின்றது, எனக்கு அதன் ஆற்றல் பெற முடியவில்லையே, என்னை சுற்றி ஒரு கருவளையம் சூழ்ந்திருக்கின்றதே, என்னை விடுவித்து தாருங்கள் என்று ஒரு ஆன்மா வந்து சித்தனிடம் கெஞ்சி கொண்டிருக்கின்றது என்று அத்தகைய கெஞ்சுதல் நிலை எப்பொழுது நிறைவேறும் எனில் வருகின்ற முழுமதி பெருநாளில் அத்தகைய நிலை நிறைவேறும். அதனையும் காட்சியாக காண்பாய் என்று அகத்தியன் அருளாற்றல் கொண்ட பேராற்றல் கொண்ட அனுக்கிரக ஆசிகளை திரு அண்ணா மலையாரினுடைய அருள் ஜோதிகளில் இருந்து உனக்கு உன் திருப்திக்காக வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். நன்றி நன்றி. அகத்திய பெருமானுக்கு கோடி நன்றி. எனக்கு அடைக்கலம் கொடுத்த சோமக வாழசித்தனுக்கு நன்றியோ நன்றிகள். நன்றியா.